பேசும்படி ஆவியானவர் நினைவில் கொண்டு வந்த வார்த்தை உங்கள் மத்தியிலே சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் இடைபடுவாராக. நன்றாய் தெரிந்த வேத பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை மைக்கில் வாசித்தா நல்லா இருக்கும். 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளே, திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கொண்டு ஹல்லேலூயா. நல்ல தெரிந்த வேத பகுதி, அதுவும் ஊழியர் கூட்டங்களில் அதிகமாய் பிரசங்கிக்கப்படுகிற ஒரு சப்ஜெக்ட் இது. எலியா இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறார். எலியா தன்னை அறிமுகப்படுத்தும் போது தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எலியாவின் அறிமுகம் என்னவென்று எலியா கிட்ட கேட்டா, எலியா தன்னை தேவனோடு இணைத்துதான் அறிமுகப்படுத்துகிறான். இதுதான் எலியாவின் அடையாளம். கடந்த நாளில் இந்த வார்த்தை, கடந்த நாளில் சில வருடங்களாகவே ரொம்ப பாதித்த வேத பகுதியில் ஒன்று. பொதுவாகவே ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லும்போது பல விதங்களிலே தங்களுடைய அடையாளத்தை காண்பிப்பார்கள். அந்த அடையாளத்தை வைத்து தங்களை அறிமுகப்படுத்துவார்கள். நம்மை உட்படுத்தி ஸ்தாபனத்தை வைத்து சொல்லுவாங்க, ஸ்தானத்தை வைத்து சொல்லுவாங்க, அனுபவத்தை தங்கள் அனுபவத்தை, இவங்கெல்லாம் இத்தனை வருஷம் அனுபவங்களை வைத்து சொல்லுவாங்க, வரங்களை வைத்து தங்களை காண்பிப்பாங்க, தாங்கள் யார் என்பதை. நம்ம மீட்டிங் வைத்தாலே பயங்கரமான பெயர்லாம் இருக்கும். கீழே டைட்டில், பெயர் சொல்லி அழைக்கும் வரம் பெற்றவர், ஆவிக்குரிய 9 வரத்தையும் அவர் மொத்தத்தும் வாங்கினால வேற யாருக்கும் இல்லை. வித்தியாசமாக இருக்கும், நிறைய டைட்டில். ஆனால் இது எலியா, என் அடையாளம் என்பது என்னை தனியாக நீங்கள் பார்க்க முடியாது. என் அடையாளம் என்றாலே அவரோடு இணைந்து. கொடி இல்லாமல் செடிக்கு நிற்க முடியும், செடி இல்லாமல் கொடிக்கு நிற்க முடியாது. இந்த வெளிச்சம் ஒரு தேவ பிள்ளைக்கு வந்தால் தன்னை ஒருபோதும் தேவனை விட்டு தனியாக தன்னை காண்பிக்க முயற்சிக்கவே மாட்டான். முடியாது என்பது உண்மை, ஆனால் முயற்சிக்கிறோம். நாம யாரு? என் ஊழியம், என் சபை, நான் கட்டினது, நான் உழைத்தது, நான் நட்டது, நான் நீர்ப்பாய்ச்சினது. பவுல் சொல்றாரு, நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் கிடையாது. நமக்குள்ள வர வேண்டிய பெரிய வெளிப்பாடு இதுதான். இறங்குகிற தேவனாலே ஆகும். எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசிங்க இந்த எலியா. உன் அடையாளம் என்ன? நான் இத்தனை வருடம் ஊழியம் செய்கிறேன், நான் இத்தனை பைபிள் காலேஜில் இவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கிறேன், நான் என்ன பொறுப்பில் இருந்தேன் தெரியுமா இந்த ஸ்தாபனத்தில், எனக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் தெரியுமா, என் வரம் தெரியுமா, என் அனுபவம் தெரியுமா, எல்லாம் இன்னும் பெருகுவதாக. ஆனால் நம் அடையாளம் இதுவாக இருக்கக்கூடாது. நம்முடைய அடையாளம் நம்மை தேவனோடு இணைத்து தான் சொல்லணும். நான் யார் தெரியுமா? அவருக்கு முன்னாடி நிற்கிறவன். நாம் நம்முடைய அடையாளமாய் எது இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், எது நம்முடைய அடையாளமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். 2017வது வருடமா 18வது வருடமான்னு தெரியல, காரைக்கால் அப்படிங்கிற இடத்துல ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். அப்போ தான் அந்த அழகான கண்கள் பாட்டு 16ல் வந்துச்சு. இந்த 17லாம் ரொம்ப வீக்காக அந்த பாட்டை வச்சே நிறைய பேர் கூப்பிட்டு இருந்தாங்க. டைட்டிலே எப்படி போடுவாங்கன்னா, அழகான கண்கள் பாடல் ஆசிரியர் அப்படின்னு போடுவாங்க.
பாடவே தெரியாது, அது வேற. ஆனால் போடுறது நம்மளை பெரிய பாட்டு வாத்தியார் மாதிரி. அப்போ அந்த மீட்டிங்கில் சொல்லுது, ஆண்டவர் வந்து நமக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சுருப்பாங்க அப்படி சொல்லிட்டு யூத் மீட்டிங்கில் பயங்கரமாக ப்ரீச் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கு ஆண்டவர் ஒரு பாட்டை கொடுத்து என்ன அப்படி வெளியே கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி உங்களுக்கு ஒரு அடையாளத்தை வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு ப்ரீச் பண்ணிட்டு போய் உட்காந்தாச்சு. உட்காந்ததும் ஆவியானவர் பயங்கரமாக போராட ஆரம்பித்தார். என்ன சொன்ன நீ? ஆண்டவரே, அது வந்து ஜனங்களுக்கு ஒரு உற்சாகம் வரட்டுன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், பாட்டுனால நீங்க நிக்கல, இந்த அழகான கண்கள் பாட்டுனால நீங்க நிக்கல, அந்த அழகான கண்கள் பார்த்ததுனால நீ நிக்கிறன்றார். ஆமென். தேவன் நமக்கு சிலவற்றை கொடுப்பார், அதை வச்சு அதனால நான் இது வந்து தேவனுக்கு பிடிக்காது. நமக்கு கிடைக்கப்பட்ட தயவு போவாஸ் சிந்தவிட்ட கதிர் அல்ல, அந்த கதிரை நமக்காய் சிந்தவிட்ட போவாஸ். எல்லாரும் போவாஸ் சிந்தவிட்ட கதிரை பார்க்கும்போது ரூத் கதிரை தனக்காய் சிந்தவிட்ட போவாஸை பார்க்கிறார். மோவாபிய ஸ்திரீ என்கிற அடையாளம் மாறி இப்பொழுது போவாஸின் மனைவி என்கிற அடையாளம். ஏனென்றால் ரூத் தன்னை இனி அவரோடு இணைத்து தான் பார்க்க விரும்புகிறாள். அதனால நைட்டு கண் விழித்து போவாஸ் பார்க்கும்போது பாதத்தின் அடியில் எப்படி படுத்திருக்கிறார். ஆமா, இனி அடையாளமே நீங்க தான். போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. கதிர் பொறுக்க திரள் கூட்டம், போவாஸோடு இணைந்து நிற்க ஒரே ஒருவள். என் அடையாளம் எதுவா இருக்கன்னு நான் அறியப்பட விரும்புறேன்னா என்ன தனியா யாரும் சொல்லக்கூடாது. என்னை குறித்து ஒருத்தங்க பேசும்போது ஆண்டவர் இணைச்சுதான் சொல்லணும். நம்மை குறித்து பேசும்போது ஆண்டவர் இது இவன் அவருடைய, இவன் அவருடைய. யோசுவா புஸ்தகத்தை ஆரம்பிக்கும் போது யோசுவா யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மோசேயினுடைய ஊழியக்காரன், நூனின் குமாரன், மோசேயின் ஊழியக்காரன். ஆனா யோசுவா ஓட்டத்தை முடிக்கும் போது வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆகிய யோசுவா. சில அடையாளங்கள், சில அறிமுகங்கள் நமக்கு ஒரு ஆரம்பமாய் தான் இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய ஓட்டம் முடிக்கும் போது எது சக்சஸ்ஃபுல் லைஃப்னா ஆண்டவரோடு இணைத்து அவருடையவன் இவன். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். எலியா தன்னை அப்படிதான் அறிமுகப்படுத்துகிறான். கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நாம் ஆண்டவருக்கு முன்பாய் நிற்கிற நாம், நம்முடைய அடையாளம் இதுவாகட்டும். நம்ம பார்க்கணும், நாம் எப்படி அறியப்பட விரும்புகிறோம். இவன் தேவனுடையவன், இவள் தேவனுடையவள். யோவான் ஸ்நானனை பார்த்து கேட்டார்கள், நீர்தான் மேசியாவா என்று. க்ளோரி. நம்மளை பார்த்து யாராவது என்னைக்கு நீங்க தான் இயேசுவான்னு கேட்டிருக்கிறாங்களா? இயேசு உங்களை மாதிரி தான் இருப்பாருன்னா எங்களுக்கு அந்த இயேசுவே வேண்டான்னு வேணா சொல்லிட்டு ஏதாவது ஒரு வகையில். இந்த யோவான் அடுத்த பதில பாருங்க, அவருடைய பாத ரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட. அப்போ ஒரு கரை தெளிவாய் தெரிகிறது, யோவான் எந்த ஒரு இடத்திலையும் தன்னை பெரிதாகவே காண்பிக்கவில்லை. நீ யாருன்னு கேட்டா யோவான் சொல்றாரு, நான் அந்த தீர்க்கதரிசி, நான் இப்படி ஒன்னும் சொல்லல, நான் அவருடைய சத்தமாயிருக்கிறேன். கேட்கிற வாய்ஸ் டோன் வந்து என்னுடைய டோன், ஆனா பேசுறது செயல்படுகிறது எல்லாமே அவர். அவர் எவ்வளவேனும் பெருகவும் நான் எவ்வளவேனும் சிறுகவும். யோவான் எந்த அற்புதமும் செய்யல. அவனுடைய வஸ்திரம் பார்க்கவே வித்தியாசமா தான் இருக்கும். அவன் ஆகாரமும் பெரிய விசேஷம்லாம் கிடையாது. அவன் இருக்கிற இடமும் வனாந்திரம். ஆனால் அவனை தேடி ஃபாரின்ல இருந்து ஆட்கள் வராங்க, ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் வராங்க.
அவங்க வந்ததும் அவங்களுக்கு பொய்யாடை இது பொன்னாடெல்லாம் போடலை, பார்த்ததும் விரியன் பாம்பு குட்டிகளேங்கிறார். சர்ச்சை விட்டு யாரும் போகலை, இன்னும் தேடி வராங்க. அந்த வரிசையில் இயேசு வந்து நிற்கிறார். ஆமென். ஏன்னா அவன் வெளிப்படுத்துறது ஃபுல்லா கிரைஸ்ட, வெளிப்படுத்துறது பேசுறது ஃபுல்லா அவரை பத்தி. அவர் எனக்கு பின் வந்து என்னிலும் மேன்மை உள்ளவர். இங்க பாரு, நீ நான் செய்யற ஊழியத்தை நீ பெருசா பார்க்கிற, அவர் வந்துட்டார்னு வைய. ஆமென். ஏங்க, தன்னை அவரோடு இணைத்து 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 அவன், நீர் சகரியாவின் மகன் தானே சொல்ல, நீர் மேசியாவான்னு கேட்கிறான். நாம வாசிக்கிற வேதத்தை இந்த உலகம் என்னைக்கு நம்மில் வாசிக்க போகிறது? பைபிள் எல்லார் கையிலும் கொடுக்கப்படவில்லை, ஆனால் கொடுக்கப்பட்டவர்களுக்கு முன்பதாக ஒரு கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மோசே மலையிலிருந்து இறங்கும் போது கையிலே வார்த்தைகள் அடங்கிய கற்பலைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் மோசையின் முகத்தை பார்த்தார்களாம். அந்த முகத்துல பிரகாசம், கையில பைபிள், முகத்துல பிரகாசம். இப்பொழுது ஜனங்கள் மோசை கூப்பிடுறாரு, வாங்க. அவ்வளோ பேர் மோசை கிட்ட வந்தாங்க. இது யாத்திராக 34 இருக்கு. இந்த வேதம் நம்மில் வெளிப்படும் போது நாம் ஜனங்களை கிறிஸ்துவின் அண்டை இழுக்கும் காந்தமாய் மாறிவிடுவோம். எப்பவுமே அப்போ நான் என்ன ஆண்டவரோடு இணைத்து சொல்லணும்னா, நான் இணைந்திருக்கணும். அனுதினமும் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல். அல்லேலூயா, ஆமென். பிரசங்கம் குறிப்பு எடுக்கிறதுக்காக மட்டும் பைபிள் திறக்கிற அனுபவம் நம்ம ஊழியத்தில் பிஸியான வந்துடும். நம்ம விழுறோம் அப்படிங்கிறதின் முதல் அடையாளம். பைபிள் திறக்கிறதே நான் பிரசங்க குறிப்பு எடுக்கிறதுக்காகனாலே நம்ம வந்து இன்னைக்கு காலையில் பத்மாமுதலியார் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, 0.5% நம்ம அந்த அனல்லிருந்து விலகினாலும் நம்ம பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டோன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு பகுதியில் நமக்கு குளிர் அடிச்சிட்டுனாலும் சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஜோம்பல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னாலே நம்ம வந்து பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். தெரியாது. அதுக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஒரு தவளையை பிடிச்சி நல்ல தண்ணியில் போட்டு அது பாட்டுக்கு ஜாலியாக விளையாட்டு இருக்கும். கீழே சூடு வச்சா கொஞ்சம் கொஞ்சமாக பானை சூடாகும். சூடாகி சூடாகி போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகும் போது அதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அப்போ தெரியாது நம்ம அகப்பட்டு விட்டோம் என்று தெரியாது. ஆனால் அதிலே அதுக்கு துள்ளுறதுக்குள்ளே குதிக்கிறதுக்குள்ளே எஃபெக்ட் எல்லாம் போயிடும். திருப்பி ஒரு கட்டம் வரும்போது அப்போ தான் தெரிய வரும். ஆனால் அப்போ எழும்பலான்னு பார்த்தா ஜம்ப் பண்ண முடியாது. 0.5 0.01 கொஞ்சம் ஒரு விஷயத்தில் அந்த அனல் இருக்கிற இடத்துல ஒரு குளிர் அடிச்சிட்டுனாலே நம்ம பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டோம்னு அர்த்தம். அப்படி போயிட்டோன்னா நம்ம என்ன செய்வோம்னா பழைய அனுபவத்தெல்லாம் பேசிகிட்டே இருப்போம். நான் ஒரு காலத்தில் 3 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுவேன், இன்னைக்கு ஏன்? நான் ஒரு காலத்தில் அப்படி இருப்பேன், இன்னைக்கு நான் ஒரு காலத்தில். ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, காலேப் சொல்றாரு, அன்று இருந்த பலன் இன்னைக்கும். என் தகப்பனை 2016 மரித்தார். எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவாங்க, நான் என்னைக்கு படுக்கிறேனோ அன்னைக்கு நான் இறந்துருக்கணும், அதுக்கப்புறம் நான் இருக்கக்கூடாது. அதே போல் 2 hours தான். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா கடைசி வேற ஊழியம் செய்யணும். 19 வயசில் ஊழியம் செய்ய தொடங்கினாங்க, 67 வயசு வரை. என்னை தூக்கிட்டுலாம் போயிடக்கூடாது ஹாஸ்பிட்டலுக்கு,
நான் என்னைக்கு படுக்கிறேனோ அன்னைக்கு என் கதை முடியணும். அவங்க விசுவாசம் ரொம்ப பெருசு. கடைசியில் ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டக்குன்னு கண்ணை மூட்டாங்க. முடிஞ்சு அவ்வளோதான். ஒரு பயம் பதட்டம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்க ஃபுல்லாக ஆண்டவரோடு இணைந்திருக்கு. ஏன்னா நம்ம பார்க்குற சாட்சி தானே சொல்ல முடியும். அதனால தான் எங்கள் அப்பாவை சொன்னேன், நம்ம கேட்ட சாட்சியை விட நம்ம பார்க்குறோம் தெரியுமா கூட இருந்து. ஆமென். நம்ம ஆண்டவரோடு நம்ம ஜெப குறிப்புகள் இருந்தால் தான் நமக்கு ஜெபமே ஓடுது. அநேகருக்கு இந்த 1000 ஸ்தோத்திர வழி புக் இருந்தால் தான் ஸ்தோத்திரம் வரும். அந்த ஆரம்பத்தில் வர்றவங்களுக்கு இதெல்லாம் தேவை. நான் அதை குறைத்து மதிப்பிடலை. ஆனால் உறவாடுக்கிறவனுக்கு நான் நேராக எங்கள் அப்பாட்ட போய் புக் எடுத்துட்டு, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா குட் மார்னிங், அப்பா எப்படி இருக்கீங்க, அப்புறம் இன்னொரு வார்த்தை உண்டு, அப்பா சாப்பிட்டீங்களா, அப்புறம் அதை எடுத்துகிட்டு வரல, ஆமென். நம்ம பிரேயர் இப்படி தானங்க இருக்கு. கொஞ்ச நேரம் போய் உக்காந்துருந்து ஆண்டவரோடு. யாத்திராகமம் 24வது அதிகாரத்தில் கர்த்தர் மோசே மாத்திரம் என்கிட்ட வா அப்படின்னு கூடுவார். 24வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. மோசே மாத்திரம் கர்த்தரிடத்து சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் ஜனங்கள் அவனோடு கூட ஏறி வர வேண்டாம் என்றார். இப்போ இதுக்கு நமக்கு என்ன தோணும்னா, ஆண்டவரே எல்லாரையும் தானே ரத்தத்தால மீட்டீங்க, எல்லாரையும் தானே சிவந்த சமுத்திரத்தின் வழியா நடத்திட்டு வரீங்க, அப்போ மோசையை மட்டும் வான்னு சொன்ன இது பட்சபாதம் தானே அப்படி நம்ம கேட்க தோணும். ஏன் மோசையை மாத்திரம் கூப்பிடுறாருன்னு அநேக காரியங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம் என்னவென்றால், யாத்திராகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் 18-19 சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பார்த்தா இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்களாம்? பின்வாங்குவாங்களாம். அடுத்து அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்கள். மோசையை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. எங்களுக்கு ஆண்டவர், எங்களுக்கெல்லாம் டைரக்டா சத்தம் வேண்டாம். நீங்க ஏதாவது எங்களுக்கு பாஸ்டர் பேசினா போதும், எங்களுக்கு சீனியர் பாஸ்டர் பேசினா போதும். ஆண்டவர் எங்ககிட்ட பேச, ஏன்னா சீனியர் பாஸ்டர் நம்ம உடக்கலாம் முடியாதுன்னு சொல்லலாம், ஆண்டவர்கிட்ட கொண்டு பண்ண முடியாது. சீனியர் பாஸ்டர் பேசினா இருந்து சேர்ல இருந்து தூங்கலாம். ஆண்டவர் பேசிட்டா, ஆண்டவர் பார்த்தார், மோசே நீ மாத்திரம் வா, மோசே நீ மட்டும் வா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ஆண்டவர் பேசுகிறவர், அதே நேரத்தில் கேட்க விரும்புகிறவனோடு மட்டும்தான் பேசுவார். ஒரே ஆலயத்தில் தான் ஏலியும் இருந்தான், சாமுவேல் இருந்தான். ஏலி சூப்பர் சீனியர், சாமுவேல் பிள்ளையாண்டா. ஆண்டவர் பேசுகிற போது நான்லாம் பெரிய தலையிட்ட தான் பேசுவேன். இல்லை, அவர் வேறங்க. கேட்க விரும்புகிறவன் ஒரு நாள் விசுவாசியா இருந்தாலும் அவனோடு பேசுகிறவர் தானே ஆண்டவர். அதே சர்ச்சில் அதே இடத்துல ஒருவன் தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டான் என்று இருக்கிறது. ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டான். சாமுவேலும் கூப்பிடுறாரு. சாமுவேலுக்கு தெரியல, ஏன்னா இதுவரை சத்தம் கேட்டு பழகலை. நேராக கூப்பிடுறது. இப்போ ஏலிக்கு தெரிஞ்சிட்டு கூப்பிடுறது யாருன்னு, கர்த்தர். உண்மையில் அந்த இடத்துல என்ன இருக்கணும் தெரியுமா? ஏலி இருதயத்தில் அடிச்சிருக்கணும், ஆண்டவரே அடுத்த ரூமில் இருக்கிறவன்ட்ட பேசுறீங்க, எதுனாலும் என்ன மன்னிச்சுட்டு என்கிட்ட பேசிருங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். இது ஏலிக்கு தூக்கம் முக்கியம். சாமுவேலே இனி கூப்பிட்டார்னா சொல்லும், அடியேன்னு கேட்குறேன், அதாவது என் பக்கம் இனி வந்துடாத. ஆமென். ஏலிக்கு தெரியுது யார் பேசுறா. எப்படி தெரியும்? ஏலியின் ஆரம்பத்தில் ஏலி இதே போல சத்தம் கேட்டு வளர்ந்தவன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், எல்லாம் சூப்பர் தான்ப்பா, ஆனா நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று எனக்கு உன் பேர்ல ஒரு குறை இருக்கு. நீ ஆதியில, ஆமே, ஆதி அன்பெல்லாம் பாதி ஆயிட்டு மீதி எங்கேன்னு ஆண்டவர் தேடுறார். நமக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற நம்ம இதை கான்சன்ட்ரேட் பண்ணா இன்னொருத்தங்க குற்றம்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க. அதுக்கு நமக்கு டைம் இருக்காது.
அது நீங்க சரியில்லைன்னா நாம நம்மளை சரி பண்றதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஆனா நாம சரியாக 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 நம்ம சூழ்ந்திருக்கிறவர்களுக்குள்ளே மாற்றம் உண்டாகும். இதுதான் பைபிள், இதுதான் சத்தியம். நான் என் கண்ணில் உத்திரத்தை வைத்து விட்டு என் சகோதரன் கண்ணில் இருக்கிற அந்த துரும்பு வரதுக்கு காரணமே என் கண்ணில் இருக்கிற உத்திரம். இதில் உள்ளதுதான் தெரித்து போய் அந்த கண்ணில் போய் பட்டிருக்கு. இங்க பாரு, துரும்பு இருக்கு. என் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நான் எடுக்க பழகிட்டேன்னா என் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க வகை பார்ப்பாய். அந்த டைம்ல நீ இப்படி குற்றப்படுத்த மாட்ட, நீ என்ன பண்ணுவ? வகை பார்ப்பாய். இது எப்படி எடுக்கலாம்? உன் மைண்ட்ல தான் ஓடும். இது எப்படி இருக்கலாம்? இன்னைக்கு மைண்ட்ல தான் ஓடிட்டு இருக்கு. இது எப்படி இவங்க கிட்ட இருக்கலாம்? ஆனா என் கண்ணு தெளிவாயிட்டுன்னா இதை நான் எப்படி எடுக்கலாம், இதை நான் எப்படி எடுக்கலாம்? அதுதான் குயவன் வீட்டுக்கு எரேமியாவை அனுப்பி விடுறார். அந்த பாண்டம் கெட்டு போயிட்டு உடனே பார்க்கிறார் குயவன், இதை வேற என்ன பண்ணலாம், இதை வேற எப்படி வனையலாம் தான் பார்த்தாரு, தவிர இதை எப்படி தூக்கி போடலான்னு பார்க்கல. இந்த கிங்டம் மைண்ட் செட் நமக்குள்ள வந்துட்டுனா நம்முடைய ஊழியத்தில் ஒரு சின்ன மீட்டிங் வைத்தாலும் குளோரியா இருக்கும். இது ஒன் டே ப்ராசஸ் கிடையாது. இது ஒன் டே ப்ராசஸ் கிடையாது. இது ப்ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் டெய்லி, பவுல் சொல்றார், நான் அனுதினமும் சாகிறேன். மோசே மாத்திரம் வான் கூப்பிட்டாச்சு. இப்போ மோசே போறாரு. வேதம் சொல்லுகிறது, யாத்திரை 24 15 16 வாசியுங்கள். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். கவனிச்சீங்களா? மோசே வான் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு கர்த்தர் ஹலோ சொன்னது எத்தனாவது நாள்ல? நமக்கு எல்லாமே 1 மணிக்கூர்ல முடியணும். என்னுடைய 10 ரிக்வெஸ்ட் முடியணும். முதல் ரிக்வெஸ்ட் கொஞ்சம் இழுப்போம், ஆண்டவரே இந்த காரியத்தை எப்படி செய்யும் அப்படி செய்யணும். அடுத்து 2வது 3வது குறிப்பு வரும்போது டைம் பார்ப்போம். எல்லாம் அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சிடும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம். அதாவது எனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற கான்வர்சேஷன் டைம் செட் பண்றது நானா இருக்கக்கூடாது, அவரா இருக்கணும். சர்ச் அப்படி இல்லை. சர்ச்சை நம்ம எல்லாமே ஒழுங்கும் கிரமமாக பண்ணணும். இல்லைன்னா மைக் எடுத்தா நாளைக்கு தான் சாயங்காலம் விடியற்காலமாகி. ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சில் போய் ப்ரீச் பண்ண கூப்பிட்டாங்க. கேட்டாங்களாம், எவ்வளோ நேரம் பாஸ்டர் நான் பேசணும்? உடனே அந்த பாஸ்டர் சொன்னாரா, நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் பேசுங்க, ஆனால் நாங்கள் 20 நிமிஷம் தான் இருந்து கேட்போம். நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் பேசுங்க, நாங்கள் 20 நிமிஷம் தான் இருப்போம். அதாவது என்ன இன்டெரக்டாக சொல்லுவாங்க, 20 நிமிஷத்துக்கு மேலே பேசுனா நீங்களும் நீங்கள் பேசுகிற ஆண்டவர் மட்டும் இருப்பீங்க. நாங்கள் மோசையை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவர் ஹலோ சொல்றதுக்கு 7 நாள் ஆச்சு. ஒரு ஹலோ மோசையை கூப்பிட்டாராம். மோசஸ், சர்ச்சில் ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட கேட்டா, அண்ணே எனக்கு ஏன் 1 hour ப்ரேயர் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அவளை நான் கூப்பிட்டு சொன்னேன், இப்போ நம்ம 1 hour நம்ம ஒரு ஆளுக்கு ஃபோன் ட்ரை பண்றோம், டயல் ஆகுது, அட்டன் பண்ணல அல்லது நாட் ரீச்சபிள்னு வருது. இது அர்த்தம் உள்ளதா? அல்லது ஒருத்தங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணி 2வது ரிங்லேயே அவங்க எடுத்துட்டு ஹலோ அப்படி சொல்றாங்கன்னா எது அர்த்தம் உள்ளது? பெருசா சொல்ல நான் 1 hour இங்கே ஒரு ஆள் ஃபோன் பண்ணும்போதே கனெக்ட் ஆகிட்டு ஹலோ. கனெக்ட் ஆகணும். நாம எல்லாம் டைம் பார்த்து ஓகே இப்போ இன்னைக்கு 1 hour, இன்னைக்கு கொஞ்சம் கூட ஜெபம் பண்ணணும், 1 மணிக்கு ஒரு 10 நிமிஷம். ஒரு நாள் இயேசுவை மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது யாரும் கிடையாது. இரவெல்லாம் ஜெபம் பண்ணுறார், அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணுறார். எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னா கனெக்ட் ஆயிட்டார். மோசே 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்காக மலைக்கு போகல,
போன இடத்துல கனெக்ட் ஆயிட்டாரு. சாப்பாடும் தெரியல, தூக்கமும் தெரியல, தண்ணி கூட குடிக்காம இருந்து கனெக்டா எனக்கு மினிஸ்ட்ரி பண்ண முடியுது, பிரசங்கம் பண்ண முடியுது. நான் ஊழியம் செய்யும் போது ஜனங்க கனெக்ட் ஆகிறாங்க, நான் கனெக்ட் ஆகிறானா? நான் ஒரு வர்ஷிப் லீடரா மாறதுக்கு முன்னாடி நான் வர்ஷிப்பரா மாறிடணும். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு? நம்ம மேடையில் ஏறி வர்ஷிப் லீடரா மாறுறதுக்கு முன்னாடி நம்ம வர்ஷிப்பரா மாறிட்டோம்னா அவர் நம்மளை லீடர் ஆக்கிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நான் லீடர் ஆகக்கூடாது, அவர் லீடர் ஆக்குவார், அவர் லீடர் ஆக்குவார். மோசே இல்லாத போது எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு வாசல் இருக்கும்போது யோசுவா செரிப்பு கூடாரத்தை விடாமல் பற்றி கொண்டிருந்த ஆண்டவர் நோட் பண்ணிட்டார், இவன் தான் லீடர், தான் லீடர். அவர் தெரிந்தெடுப்பாருங்க. அவன் வீட்டில் இருந்த 7 பேர் அவரை அப்பா என்று கூப்பிடவில்லை. காட்டில் இருந்த ஒரு தாவீது அவரை அப்பா என்று கூப்பிடும் போது கர்த்தர் சொல்றார், அவனை நான் எனக்கு ஏற்றவனாக கண்டேன். கர்த்தர் தாவீதை தெரிந்தெடுக்கிற காரணத்தில் ஒரு காரணம் என்ன, நீங்க படிச்சீங்கன்னா நமக்கு டைஜஷனே பண்ண முடியாது. நம்ம சொல்லுவோம் அவன் 7 தரம் துதிக்கிறவன், 3 தரம் ஜெபிக்கிறவன், எல்லாம் உண்மைதான். இன்னொரு ரீசன், மெயின் ரீசன் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? அவன் என்னை நோக்கி என் பிதா என்பான். என்னங்க அப்பான்னு கூப்பிடுறத அவர் தகுதியா எழுதுறாரு. நம்ம தனியா இருந்து அப்பா நம்ம கூப்பிடணும். நமக்கு 2 பாட்டு வேணும், அப்பா பிதா, இப்படி ஒரு பாட்டு வேணும். இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு சூப்பர் சாங் வந்திருக்கு, அப்பா அப்பா மகன் நான் மகள் நான், இப்படி ஏதாவது அப்பா பாட்டு வந்தேன்னா அப்பான்னு போடும். தனியா இருந்து ஆண்டு சொல்ற பாருங்க, அவன் என்னை நோக்கி நீர் என் கண்மலை, என் ரட்சகர், என் பிதா என்பான். நான் அவனை தெரிந்தெடுப்பேன், என் கை அவனோடு. ஏன்னா அவன் தனியா உட்கார்ந்துருந்து என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்டுருந்தான். சில சிச்சுவேஷன் தேவன் அனுமதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வீட்டில் இருந்தா ஈசாயை நிறைய வாட்டி அப்பான்னு கூப்பிட்டுருப்பான். காட்டில் இருந்ததுனால ஹல்லேலூயா, ஆமென். நம்ம ஆண்டவரை எல்லா உறவுகளுக்கும் மேலே வச்சிட்டோன்னு வைங்களேன். யாபேஸ் பிறக்கும்போது துக்கத்தோடு பெற்றேன் என்று தாயார் சொன்னாலும் தன் சகோதரர்களுக்குள்ளே யாபேஸ் கனம் பெற்றவனாக இருந்தான். ஏன்னா எந்த ஒரு காரியத்துக்கும் யாபேஸ் தன் சகோதரர்கள்கிட்ட போய் நிற்கல, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்தான். உறவு மோசே போயிட்டாரு, மேகம் மூடிட்டு, இப்போ டைம் செட் பண்ணுறது கர்த்தர். 31 கடைசியில் தான் மோசையை கிட்ட ஆண்டவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் மோசே புறப்பட ரெடி ஆகிறார். 32:1 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே வர தாமதித்ததை கண்டு. 40 நாள் உள்ள இருந்துட்டு வரார். ஜனங்க இங்கே தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மோசே 40 வருஷம் எகிப்தில் இருந்தார், அப்பவும் காணாம போனாங்க. யாராவது மோசே குறித்து கவலைப்பட்டாங்களா? இல்லை. ஆனா இப்போ இந்த மோசே 40 நாள் இல்லாம போனதும் இங்க எல்லாம் தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மை ஜனங்கள் தேடாததுக்கு காரணம் அவர்கள் தேடும்படியாய் நாம இல்லை. நான் இருந்தாலும் எங்க சபையில ஒண்ணுதான், நான் இல்லைனாலும் எங்க சபையில ஒண்ணுதான் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறதுக்கு ரீசன் நாம. ஒரு மோசே 40 வருஷம் மறைந்திருந்தான். அக்கா தேடலை, அண்ணன் தேடலை, ஒருத்தனுக்கு நன்மை செய்தான் அல்லவா அவன் தேடலை, யாரும் தேடலை. ஆனால் அதே மோசே இப்போ 40 நாள் கொஞ்சம் மறைந்திருந்த போது மோசைக்கு என்னாச்சுன்னு தெரில, மோசைக்கு என்னாச்சுன்னு தெரில, அவ்வளோதான். அங்கே எல்லாம் குழம்பிட்டாங்க. அங்கே ஆரோன் உண்டு, மிரியாம் உண்டு, ஆனாலும் மோசைக்கு என்னாச்சுன்னு தெரில. எங்க இருக்கிற இடத்துல ஒரு தாக்கத்தை நம்மால் உண்டாக்க முடியலைன்னா தாக்கத்தை உண்டு. அதுக்கு பெஸ்ட் என்ன பண்ணணும்? ஆண்டவரோடு. அதான் தேவனுக்கு முன்பாய் நிற்கிற எனக்கு எப்பவுமே நான் அவருக்கு முன்னாடி போய் நின்றுவேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே
ஏசையா என் முன்னே நிறுத்தியுள்ளேன் உம்மோடு இருப்பது. உள்ளத்துல இருந்து உண்மையா சொல்லுங்க, வாஞ்சையா சொல்லுங்க. உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் இதயத்தின் ஏக்கமே ஓ ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே. ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரத்துக்கு வாங்க. இவ்வளவு நெஞ்ச நிமிர்த்தி நான் என் வாக்கின்படியே அன்றி மழை பெய்யாது என்று இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் அப்படி சொல்லிட்டு திரும்பி வரார். ஆண்டவர் சொன்னார், போய் ஒளிச்சுக்கோ அப்படின்ட்டார். 2-3 வசனங்களில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற சில நேரத்தில் நம்ம பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை எங்கேயாவது தூக்கி கொண்டு, ஆண்டவர் நான் நேற்று தான் ஆண்டவர் நெஞ்ச நிமித்தி சொல்லிட்டு வந்தேன், நேற்று தான் ஆண்டவர் அவங்கள்ட்ட இப்படி பேசினேன், நீங்கள் என்னடானா போய் இருன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை, போய் ஒளித்திரு. ஆண்டவரோடு இணைந்திருக்கிறவன் வாழ்க்கையில் எதை எப்போ செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். God is in control. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் காலம் உண்டு. மனதில் நல்லா எழுதி வச்சுக்கோங்க, மறைந்திருக்கும் காலம் உண்டு. 12 வயசுல இயேசு பேசின பேச்சுக்கு முன்னாடி வேத பாரகர்களுக்கு நிற்க முடியல. ஆனா 18 வருஷம் அவரை பிதா மறைத்து வைத்திருந்தார். 30 வயசுல இயேசு திரும்ப பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். அதே பிரசங்கம் 12 வயசுல அவர் செய்த போது சர்ச்சில் இருந்த சீனியர்ஸுக்கு பதில் சொல்ல முடியல. அவன் பிரசங்கம் பண்ற கிஃப்ட் என்பது இருக்கு. ஆனா கர்த்தர் 18 வருஷம் மறைத்து வைத்திருந்தார். எசேக்கியேல்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ வாயை திற. நீட்டப்பட்ட புஸ்தக சுருள் ஃபுல்லா குடலை நிரப்புறாரு. இவன் எசேக்கியேல் எங்க தட்டினாலும் வாயிலிருந்து என்ன வரும்? வசனம் வரும். 3வது அதிகாரம் கடைசியில் சொல்றார், நீ ஊமையா இருப்பாய் விட்டார். நாவை திறப்பேன், அப்பதான் பேசணும். 17 வயசுல யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார். 13 வருஷம் மறைச்சு வைக்கிறார். மறைந்திருக்கும் காலம் உண்டு, மறைந்திருக்கும் காலம் அவசியம். தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்திரே உம் வேளைக்காக. தாவீது யுத்தத்துல கர்த்தர் தந்த ஜெயத்தை மட்டும் பாடவில்லை. ஒரு சங்கீதத்தில் பாடுகிறார், யுத்த நாளில் நீரன் தலையை மூடினீர். சங்கீதம் 144 நினைக்கிறேன். யுத்த நாளில் நீரன் தலையை மூடினீர். சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை உயர்த்தினதையும் பாடுறார், மூடுறதையும் பாடுறார். நமக்கு இந்த மூடுறது பாட்டு வராது. யுத்த நாளில் நீர் என் தலையை மூடினீர். மறைத்து வைக்கிறார். இந்த மறைந்திருக்கிற காலத்துல கர்த்தர் குறைவில்லாமல் நடத்துகிறார், போஷிக்கிறார், காப்பாற்றுகிறார். ஏன் கர்த்தர் மறைத்து வைக்கணும்? இது நம்முடைய கேள்விகளில் ஒன்று. எங்க
கர்த்தர் மறைத்து வைக்கிறார்னாலே ஒன்று, தீங்குக்கு தப்ப. தீங்குக்கு தப்ப. இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்தபோது இயேசு மறைந்து போனார்னு பைபிள் இருக்கு. நம்மை கர்த்தர் மறைத்து வைக்கிறார். பக்கத்தில் 1000 விழுந்துச்சு, வலதுபுறத்தில் 10,000 விழுந்தது. கர்த்தர் நம்மை மறைத்து வைக்கிறார். இரத்தத்துக்குள்ள மறைக்கிறார், கிருபையில மறைக்கிறார். கர்த்தர் ஒரு வேலி வைத்திருக்கிறார். அது நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா நம்மை அழிக்க நினைக்கிறவன் கண்ணுக்கு தெரியுது. அதனாலதான் உள்ள வராம இருக்கிறான். யோபு சொன்னார என்ன சுத்தி வேலி இருக்குன்னு. இல்லை, யார் சொன்னா? சாத்தான் தான் சொன்னான். அவனை சுத்தி வேலி இருக்கு. அதனால ஐயோ என்ன அப்படி சொல்றாங்களே இப்படி சொல்றாங்களே, அவங்களுக்கு தெரியுது. நீர் அவனை சுத்தி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி. யோபு சொன்னார என்ன சுத்தி எனக்கு உண்டான எல்லாத்தையும் சுத்தி வேலி அடைக்க. நமக்கு தெரியாது. அதனாலதான் அழிக்கணும்னு நினைக்கிற சத்துரு தள்ளியே நிற்கிறான். உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? சுத்தி கிருபைங்கிற வேலையை போட்டு வச்சிருக்கிறான், மறைத்து வை. இல்லைன்னா சவுல் ஃபுல்லா தேட விடுறாங்க. தாவீது தெரியவே இல்லையே. தாவீதுக்கு சவுல தெரியுது வஸ்திரத்தை, ஆனா சவுலுக்கு தாவீத ஏன் மறைச்சு வைக்கிறார்? மறைத்து வைக்கிறார். உன்னை தொடுகிறவன் அப்ப எங்க வச்சு மறைக்கிறார்? ஏன் ஆண்டவரை மறைச்சு வைக்கிறீங்க? தீங்குக்கு தப்ப. இந்த கல்மழை ஒரு வாதையில் ஒன்று, எகிப்தில் வந்து வாதையில் ஒன்று. யாத்திராகமம் 9வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மழை என்ன செய்யுமா? வெளியே இருக்கிற எல்லாவற்றையும் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது என்று 9:25 சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்து தேசம் எங்கு மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. வெளியில் இருந்ததெல்லாம் அந்த சீசன்ல அடி வாங்கிட்டு. 31 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது வார்கோதுமை கதிர்பயிரும் சணல் தாழ்பயிருமாய் இருந்தது. அதனால் சணலும் வார்கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிட்டு. இனி 32 வாசிங்க. கோதுமையும் கம்பும் கதிர் விடாதிருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை. ஆண்டவரே, என் கூட படிச்சவங்க எல்லாம் கதிர் விட்டுட்டாங்க, என் கூட ஊழியத்துக்கு வந்தவங்க எல்லாம் ஃபேமஸ் ஆயிட்டாங்க, என்ன ஏன் ஆண்டவரே இன்னும் கதிர் விட வைக்கலன்னா? அதனாலதான் நீ இன்னும் இருக்கிற. ஆமே, நான் சொல்றது எத்தனை பேர் விளங்குதுன்னு தெரியல. ஆமே, துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல பொறாம வந்துச்சு. யார் சொல்றா? ஆசாப் 73. அவங்க திடீர்னு வாழ்றாங்க வளர்றாங்க, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் காலைதோறும் என் கைகள் எல்லாம் கழுவுனதுக்கப்புறம் டெய்லி அடி. இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால நான் உங்களுக்கு முன்பாக எப்படி இருந்தேன்னா மிருகம் போல் இருந்தேன். ஒரு ஆமின்னு சொல்ல மாட்டேன், கை தூக்க மாட்டேன். எத்தனை பிரசங்கம் எப்படி சொல்லுங்கன்னா, உமக்கு முன்பாக ஒரு நாள் பார்க்குறேன், நேற்று வர நல்லா இருந்தவன் இன்னைக்கு இல்லை, ஒரு நிமிடத்தில் அவன் பாழாய் போய்விட்டான். ஆனால் காலைதோறும் வாதிக்கப்பட்டும் நாள்தோறும் தண்டிக்கப்பட்டும் நான் இன்னும் இருக்கிறேன் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லி முடிக்கிறார் தெரியுமா? எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே. இந்த லைஃப் சூப்பரா இருக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. ஒன்று மறைத்து வைப்பது தீங்குக்கு தப்ப, இன்னொன்று பழக்குவிக்கவும் பக்குவப்படுத்தவும். பழக்குவிக்கிறார். கோலியாத் ஓடு தாவீது பண்ண யுத்தம் மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா காட்டுல யாருக்கும் தெரியாம கர்த்தர் சிங்கத்தை விட்டு கரடியை விட்டு ட்ரைனிங் கொடுக்கிறார். சில நேரத்தில் நம்ம கஷ்டம் யாருக்காவது தெரியுமான்னு தோணும். இல்லை, ட்ரைனிங் பீரியடை யாரும் பார்க்க விட மாட்டாங்க. இப்போ மேட்ச் நடக்கணும் வைங்களேன், ஃபுட்பால் மேட்ச் ஆர் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது.
அவங்க 1 month கிட்ட அந்த கிரவுண்டில் போய் ட்ரைனிங் கொடுப்பாங்க. யாருக்கும் அலௌடு கிடையாது. ஆனால் மேட்ச் அன்னைக்கு எல்லாரும் டிக்கெட் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, சுற்றி இருப்பாங்க. ட்ரைனிங் பீரியட் வந்து ட்ரெயினரும் யாருக்கு ட்ரெயினி தான், அவங்க தான் இருப்பாங்க. ஒரு விஷயம் சிங்கம் வந்துச்சு, இதை வந்து இன்னொரு ஆள் போஸ்ட் அடிச்சு ஒட்ட மாட்டாங்க, தாவீதே தான் சொல்லணும். மறைந்திருக்கும் காலத்தில் நடந்தது நாம் சொல்லுகிற சாட்சி. வெளிப்படுத்தும் காலம் வரும்போது நடப்பதை மற்றவர்கள் சொல்லுவார்கள். சிங்கத்தை கரடிய அடிச்சதை தாவீதுக்கு அண்ணன் கூட வந்து சொல்ல மாட்டான். சில டைம்ல நம்ம மீட்டிங்க்கு நாமே போஸ்ட் அடிக்க வேண்டி வரும். நான் ஒரு விஷயம் சிங்கம் வந்துச்சு, ஒரு விஷயம் கரடி வந்துச்சு, கர்த்தர் தப்பு வைத்தா. எப்போ கோலியத்தை அடிச்சுட்டு உள்ள என்ட்ராகிறாரோ, இப்போ ஸ்திரீகள் பாட ஆரம்பிக்கிறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. a day will come, நாள் வரும். ஆமென். அன்று உதிக்கிற ஒளியினிடத்துல ராஜாக்கள் நடந்து வருவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை மறைத்து வைத்து பழக்குவிக்கிறார், என்னை மறைத்து வைத்து பழக்குவிக்கிறார், என்னை மறைத்து வைத்து பழக்குவிக்கிறார். இன்னைக்கு நாம சொல்றதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. இந்த தாவீது கண்டிப்பா சகோதரர்கள்ட்ட சொல்லியிருப்பார். எலியா எல்லாம் வரும்போது அண்ணா உனக்கு தெரியுமா, அன்னைக்கு நேற்று சிங்கம் வந்து சுமார் வந்துட்டான் கதை சொல்ல. இப்போ அதே போல தாவீது வந்து கேட்டுட்டு இருக்கும்போது எலியாவை பார்க்குறான். இவன் கொஞ்சம் திமிர் உள்ளவன், சிங்கத்து கூடவே தெரியும். அதனால தான் வந்து சொல்ல, நீ அகங்காரம் உள்ளவன் என்பதை, உன் அகங்காரத்தை உன் துணிகரத்தையும் நான், இவன் துணிஞ்சவன் தெரியும். எலியாவுக்கு என்னன்னா, ஒருவேளை இவன் ஜெயிச்சுட்டானா. சில கிருபை பெற்றவங்க நம்ம கூட அப்படியே இருப்பாங்க, ஒருவேளை இவன் வளர்ந்துட்டானா. நீங்க அப்படிப்பட்டவங்களை பாருங்க, நீங்க தளரும் போது கூட இருப்பாங்க, வளரும் போது ஆள காணாது. பிரதர் என்ன, சிஸ்டர் என்ன, உங்களுக்கெல்லாம் இப்போ என்ன. இப்படிதான் என் தகப்பனார் மரித்த போது ஒரு போதகர் வந்து பயங்கரமா என்கரேஜ் பண்ணார். ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. 4 months கிருபையினால சர்ச்சை வந்து ஆண்டவர் கெட்ட வச்சார். கடன்னு 1 year பில்டிங் லெவலே மாறிட்டு, அவர் திடீர்னு பார்க்க வராரு. இப்படி பார்த்துட்டு இது என்னது அப்படி பார்த்துட்டு ஒரு சிரிப்பு இல்லை, அவர் தளர்ந்துட்டார். தளர்ந்து ஜோம் பண்ணதுக்கு கூட்ட ஜோம் கூட பண்ணாமல் அப்படியே போறாரு. அப்போதான் தெரிஞ்சுது நல்ல கிருபை பெற்றவங்க. ஆமென். நீங்க தளரும் போது வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. திடீர்னு கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்துட்டீங்கன்னா, ஆமென். ஒரு விஷயம் தெரியுமா, நம்முடைய வளர்ச்சியில் ஒரு % கூட பொறாமைப்படாத ஒரே ஒருத்தர் தான் உண்டு, நம்மை வளர்த்துக்கிறவர் மட்டும்தான். வேற யாருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு விதத்தில் காட்டியிருப்பாங்க. இயேசு மட்டும்தான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதை விட ஜாஸ்தியா. என்ன மனசுங்க. ஹல்லேலூயா. இது ஒருத்தன் யோனத்தான் தனியா போய் நின்று யுத்தம் பண்ணிட்டு வரான், சீட்டு போட்டு சவுலுக்கு தெரிஞ்சிட்டு அவன் சாகணும். எப்படி அவன் அது எப்படி போலாமே, அதை எப்படி செய்யலாமே. ஆமே, தாவீது சொல்றா, என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு நான் வேற்று மனுஷனா தெரிகிறேன். அந்த கொஞ்சம் ஆடையாட்ட விட்டு வந்தவன் துணிகரெல்லாம் எனக்கு தெரியும், துணிகரை தெரியும் அர்த்தம், நீ கண்டிப்பா யுத்தத்துக்கு போக பெயர் கொடுப்ப. அதனாலதான் தாவீது சொல்ற, சவுலுடைய வஸ்திரத்தை கூட போட்டு பழக்கம் கிடையாது. ஆனா பின்னாட்களில் தாவீதுனுடைய ஒரு ஃபிங்கர் கூட யுத்தம் பண்ண ரெடி ஆயிட்டு. அதுதான் எழுதுற, என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் பழக்க வைக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மறைந்திருக்கும் காலம் மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். யாக்கோபின் வாழ்க்கையில் ஒரு மறைந்திருக்கும் காலம் இருந்தது. 20 வருஷம் ஏசா கண்ணிலே காட்டல. வீட்டிலேருந்து போகும்போது கோலும் கையுமா தான் போறான். அப்ப ஏசா கண்ணுக்கு முன்னாடி என்ன பிக்சர் இருக்கு? இந்த யாக்கோபு
எப்படி இருப்பான்? கோலும் கையுமா தான் இருப்பான். 20 இயர்ஸுக்கு அப்புறம் கர்த்தர் யாக்கோவை வெளியே காட்டுறார். வெளியே காட்டும்போது கோலும் கையுமா போனவன் 2 பரிவாரத்தோட நிற்கிறான். அவன் ஏசு அப்படி பார்க்குறான், இதெல்லாம் யாரு? கர்த்தர் எனக்கு கொடுத்தது. 13 வருஷம் யோசேப்பை 22 வருஷம் யோசேப்பை மறைத்து வைக்கிறார். போகும்போது எப்படி பார்க்குறாங்க சகோதரர்கள்? யோசேப்பை அடிமையா கையில் விலங்கு போட்டு பார்க்குறாங்க. யோசேப்பு பட்ட கஷ்டம்லாம் இவர்களுக்கு தெரியாது. தேவ பிள்ளைகளை நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவங்கன்னா சில குகைக்குள்ளே போட்டுருவார். அந்த குகையின் பேர் உபத்திரவத்தின் குகை. உள்ள நீங்கள் படுற கஷ்டம்லாம் வெளியே தெரியாது. ஆனால் உங்களை கர்த்தர் வெளியே எடுக்கும்போது ஆமென் வெளியெடுப்பார். ஹல்லேலூயா. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே வேளைக்காகவே, கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே, கண்மலை மேல் என்னை உயர்த்தி ஓடரமரோ ஷெலெமரோ துனரா ஏகராலரதனரா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 இயர்ஸ்ல கர்த்தர் அழகாய் நடத்தினார். உண்மையில நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷம் எலியா அங்கும் இங்கும் அலைந்தது நீங்க மேலோட்டமா பார்த்தா சாப்பாடுக்காக அலைஞ்சது மாதிரி தான் இருக்கும். கேரி தாற்றண்டையிலிருந்து சாரிபாத்துக்கு எதுக்கு போனார்? அற்புதம் செய்ய போனாரா, சாப்பிட்றதுக்கு போனாரா? கர்த்தர் என்ன சொன்னார்? அங்கே ஒரு விதவை பாவம்பா, நீ இப்போ ஏதாவது ஜோமன் அப்படியே சொன்னார். உன்னை போஷிக்கும்படிக்கு நான் கட்டளை இட்டிருக்கிறேன். அப்போ எலியா மைண்டில் எப்படி இருக்கும்? அங்கே ஒரு நல்ல, ஏன்னா இங்கே டெய்லி காலைல பரோட்டா கறி, காலை மாலை அப்பவும். அப்போ இங்கே கர்த்தர் ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான்னா அவருக்கு மைண்டில் எப்படி இருக்கும்னா அங்கே. அப்போ அந்த சாரிபாத்துக்கு போகும்போது எலி எப்படி போயிருப்பாரு? ஏன் அப்படி பார்த்துட்டு போயிருப்பாரு தெரியுமா? மினிமம் அந்த ஸ்திரீக்கு 2 மாடி வீடாவது. ஏன்னா ஆண்டவர் போஷிக்கிறதுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போ அவங்க வீட்டில் ஒரு குறையும் இல்லை. இப்படி பார்த்துட்டு போயிருப்பாரு, எந்த வீடாக இருக்கும் எந்த வீடாக இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்திரீ 2 விறகு பொறுக்கிறாள். ஏன் 2 விறகு பொறுக்கிறான்னா, என் வாழ்க்கையில் நான் சமைக்கிற கடைசி சமையல் 2 விறகு பொறுக்கும்போது கர்த்தர் சொல்றார், என்னப்பா அங்கங்கே பார்த்துட்டு போற, கீழே பாரு. நல்ல எதுக்கு இந்த வார்த்தையை நான் டச் பண்ணேன்னா, நம்முடைய ஓட்டத்தில் தேவன் சந்திக்க வைக்கிற நபர்களை அவங்கள்ட்ட இருக்கிறத வச்சு மதிப்பிடவே கூடாது. அவன் காரில் வந்தா இப்படி கும்பிடு, நடந்து வந்தா நான் பிரைஸ் எல்லாம், அப்படி இல்லை. கர்த்தர் யாரை கொண்டு நம்மை போஷிப்பார்? நமக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் தேவன் சந்திக்க அனுமதிக்கிற ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள். ஆமென், ஆமென் சொல்லுங்க. யாரு தேவன் பாருங்க, தேவன் அப்படிதான். காணவர் கல்யாண வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. கல்யாண பையன் இருந்தால. அடுத்து அம்மா தாயார் மரியாள் இருக்கிறாங்க. அடுத்து பந்தி விசாரிப்புக்கார். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய யாரை செலக்ட் பண்ணார் தெரியுமா? அந்த வீட்டில் இருக்கிறதே மதிப்பு குறைஞ்சவங்க யார், அவங்களாம் தெரிந்தெடுத்தார். ஆமென், ஆமென். பரலோக, அதாவது நம்முடைய தகுதி என்ன தெரியுமாங்க? நமக்கு ஒன்றுமே இல்லைங்கிறது தான் தகுதி. இந்த உலகம் தகுதின்னு சொல்கிற எதுவுமே இல்லாதது தான் நம்முடைய தகுதி. ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. ஆனால் இங்கே வந்த பிறகுதான் தெரியுது, எலியாவை போஷிக்க விதவையை வச்சிருக்கிறார், விதவையை போஷிக்க ஆண்டவர் பாருங்க. விதவைய எலியா கிட்டையும் விட்டு கொடுக்கல, எலியாவை விதவை கிட்டையும் விட்டு கொடுக்கல. அல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர் விட்டு கொடுக்க மாட்டார். நம்மளை குறித்து இன்னொரு ஆள்கிட்ட நம்ம வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே யாருக்கு தெரியும்?
அவருக்கு தெரிஞ்சது மாதிரி யார்கிட்டயாவது விட்டு கொடுத்துருக்கிறாரா? யார்கிட்டயாவது விட்டு கொடுத்துருக்கிறாரா? பவுல் சொல்றார், பாவிகளில் பிரதான பாவி நான். கர்த்தர் அனனியா கிட்ட என்ன சொன்னார்? இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆண்டவரே, அவன் உங்களை எவ்வளோ, உங்க சபையை எவ்வளோ கஷ்டப்படுத்தினவன் தெரியுமா? அனனியா சொல்லும் போது கர்த்தர் சொல்றார், அவன் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட போறான் தெரியுமா? ஆண்டவர் நம்மகிட்ட இதை பேசுறாருன்னா நம்ம ஃபியூச்சரை பேசிட்டே இருக்கிறார். என்ன ஆண்டவருங்க! ஹல்லேலூயா! யார்கிட்டயாவது விட்டு கொடுத்துருந்தா நம்ம நிற்க முடியுமாங்க? ஆனால் நம்ம சீக்ரெட்டு நம்ம கூட இருக்கிற யாருக்காவது தெரிஞ்சிட்டு, ஹல்லேலூயா, அதுக்கப்புறம் நம்ம செஞ்சதை நினைச்சு வருகிற பயத்தை விட அந்த நபரை நினைச்சு, ஆண்டவரே, சிலரையும் அப்படி ஜெபத்தோணும், அந்த நபரை எடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ அப்படியெல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. மறைந்திருக்கும் காலம் ரொம்ப. இதுல கர்த்தர் தீங்குக்கு தப்பு வைக்கிறார், பழக்க வைக்கிறார், பக்குவப்படுத்துகிறார். அந்த பக்குவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரம், நீங்க எல்லாம் தெரிஞ்சது, டைம் ஆயிட்டு நான் குயிக்காக சொல்லி ஜெபிக்கிறேன். எப்படி பக்குவப்படுத்துறாருன்னா, இப்போ அந்த சைடில் பாகால் தீர்க்கதரிசிகள், இந்த சைடில் எலியா மட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 காளைகள் கொண்டு வராங்க. அதில் ஃபஸ்ட்டு யார் ஒன்று தெரிந்தெடுக்கிறாங்களோ அவங்க விட்டதை இவங்க தெரிந்தெடுக்கணும். எலியா சொல்றார், நீங்களே ஒன்று தெரிந்தெடுத்துக்கோங்க. 2ல என்ன வேணுமோ நீங்க முதல்ல தெரிந்தெடுங்க. அடுத்து டைம் பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. அவங்க டைம் சாயங்காலம் வர நியாயமா எப்படி இருக்கணும்? காலையிலேருந்து ஈவினிங் வர 4 மணிக்கூர் அவங்க எடுத்த 4 மணிக்கூர் எலியாக்கு கொடுக்கணும். இது கடைசி ஜெபத்தை மட்டும் கொடுக்கிறது. காலையில் மைக் எடுத்தா சாயங்காலம் வர, சாயங்காலம் ஆகும்போது ஓகே. சில இடத்துல அப்படிதான், அப்படி நம்மளை கெஸ்டாக கூப்பிட்டு வச்சிருப்பாங்க. எல்லாம் டைம் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிட்ட மைக் எடுத்தது சுருக்கமாக முடிச்சிருங்க. நீங்க சுருக்கி தந்துட்டு. இப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், அவங்களும் மேரேஜ் நடத்த கூப்பிட்டாங்க. எங்கள் ஊரில் தான். பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் வர்றது 12 மணி. பாஸ்டர் 10 மணி மேரேஜ் சொல்லி 10 மணிக்கு 9:45 போய் இருக்கிறார். 12 மணிக்கு வராங்க. வந்ததும் பாஸ்டருக்கு ஏற்கனவே இந்த பாஸ்டர்ஸுக்கு ஏறது மாதிரி பிபி வேற யாருக்கும் அப்படியே ஏறிட்டு இருக்கும்போது பையன் வீட்டில் வராங்க, பொண்ணு வீட்டில் வராங்க. வந்தது பாஸ்டர்கிட்ட சொன்னது, பாஸ்டர் சுருக்கமாக முடிச்சிருங்க. பாஸ்டர் மைக் எடுத்து, என் ஆத்துமாவே கர்த்தரை. உடனே கூப்பிட்டு, பாஸ்டர் என்ன பாஸ்டர், இதுக்கு மேலே எனக்கு சுருக்கிறதுக்கு தெரியாது. அவர் எடுத்தது என் ஆத்துமாவே. பாருங்க, 2 காலை நம்ம கிட்ட ஆப்ஷன் வந்தோன்னா எது பெஸ்ட்டோ அதை நம்ம எடுத்து வச்சிடும். எடுத்து வச்சுட்டு என்ன பக்குவம், வெயிட் பண்றார். இதில் தான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறார். செலக்ட் பண்றதுல அவங்கள்ட்ட விட்டு கொடுத்தார். டைம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தார். ஆண்டவர் மட்டும் விட்டு கொடுக்கல. எல்லாத்தையும் விட்டு கொடுக்கிறார். ஆண்டவர் மட்டும் விட்டு கொடுக்கல. அவன் தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். என்ன வேணாலும் எடுத்துட்டு போங்க, ஆனா ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்றேன். பாருங்க, 17வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து தன் தேவனாகிய கர்த்தாவே. சாரி, 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். கர்த்தர் தெய்வமானால், பாகால் தெய்வமானால் அவனை. அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் கொடுக்கிற கனத்தையும் மகிமையையும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, எலியா கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன் வேற யாருக்குமே கொடுக்க மாட்டான்.
கர்த்தர் தெய்வமானால் அவருக்கு நான் செலுத்துகிற கனம், அவருக்கு நான் செலுத்துகிற மகிமை, அவருக்கு நான் செலுத்துகிற ஸ்தோத்திரம். அது அந்த மறைந்திருக்கும் காலத்துல கர்த்தர் நீ ஒளித்திருன்னு சொன்னார். 18வது அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். கர்த்தர் நம்மை மறைந்திருக்க வைக்கிறார் என்றால் கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வரும்படியாக ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆனா அந்த மறைந்திருக்கிற காலத்துல இருக்கிறவனுக்கு தான் அது. அப்படி இருந்துட்டா இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ போய் உன்னை காண்பி. கர்த்தர் சொல்றார், நான் மழையை நீ அங்க போய் நின்னாலே போதும். நல்ல கவனிங்க, இந்த மறைந்திருக்கும் காலம் எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லணும்னா, இப்போ எலியா தான் இந்த சேலஞ்ச் வைக்கிறார். நம்ம ஒன்று பண்ணுவோம், ஜனங்களுக்கு ரொம்ப 2 நினைவுகளால் குந்தி நடக்கிறாங்க. உண்மையிலே கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா அவங்களுக்கு டவுட் ஆயிட்டு, அக்கினினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் அப்படின்னு இந்த சேலஞ்ச் வைக்கிறது யாரு? எலியா. இந்த சேலஞ்ச் யார் அக்செப்ட் பண்றாங்க? என்ன நம்பிக்கைங்க அவங்க தெய்வத்து மேல. அவங்க தெய்வத்தால முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தா இவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க தெய்வத்தின் நாமத்தை சொல்லி என்ன நடக்குமோ அதை சேலஞ்சா வச்சிருப்பாங்க. ஏங்க நமக்கு முடியாத ஒண்ணு நம்ம கிட்ட சேலஞ்சா வைக்கும் போது நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா? இப்போ நம்ம கிட்ட சொல்றாங்க, இங்க பக்கத்துல தானே பீச் இருக்கு, நீங்க இயேசு தெய்வம்னு சொல்றீங்கல்ல, இயேசு கடல் மேல நடந்தார்ல, வாங்க நீங்க நடந்து காட்டுங்க. எத்தனை பேர் போவோம்? நம்ம வீட்டுல இருந்து கடலை சாப்பிடுவோம். எங்க இந்த சேலஞ்ச் அவங்க அக்செப்ட் பண்றாங்க. அதன் அர்த்தம் என்ன? அவங்க அதாவது ஒரிஜினல் இருக்குனாலே டூப்ளிகேட் உண்டு. ஓகே, மோசையின் கோல் கீழே போடப்பட்ட போது அது எதுவா மாறுச்சு? நாம இருந்திருந்து அதை வீடியோ எடுத்து வெளியே போட்டிருப்போம். ஆனா பார்வோன் சிரிச்சான். இது அவனுக்கு ஒரு மேட்டர் கிடையாது. பார்வோன் மந்திரவாதி கையில் இருக்கிற அவ்வளவு பேருடைய கோலம் எதுவா மாறிச்சு? அப்போ இங்கே மேட்ரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரிஜினல் இருக்குன்னா டூப்ளிகேட் இருக்கும். ஆனால் என்னென்ன ஒரிஜினல் நிற்கும், டூப்ளிகேட் காணாம போகும். இவ்வளோதான். ஏங்க யாரோ ஒரு மலையில இருந்து இப்படி தீபத்தை காட்டினது, இந்த மலையில் இருக்கிறவங்க அது கடவுள் காட்டின தீபம்னு சொல்லுறாங்களா? இல்லை, இன்னைக்கும் அது நடக்குது இல்லை? அப்போ ஏன் அன்னைக்கு நடக்காது? அவங்களால அக்னியை வர வைக்க முடியுங்கிற அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. அவங்க சேலஞ்ச் அக்செப்ட் பண்றாங்க. எஸ், மோசே ஒருவன் 3 வருஷம் ட்ரைனிங் முடிச்சுட்டு நிற்கிறான். நான் நினைக்கிறேன் அவங்கெல்லாம் ட்ரைனிங்லாம் பார்த்துருப்பாங்க. அதனால தான் ரைட் இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. ஒரு அசைவு இல்லை, ஒரு அசைவு இல்லை. இவங்க நம்ம அன்னைக்கு இறக்கணுமே, அன்னைக்கு இப்படி பண்ணோமே, அன்னைக்கு பாகாலி நாமத்தை சொல்லி இப்படி பண்ணும்போது இது நடந்துச்சே அது நடந்துச்சே, இன்னைக்கு ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. ஏன் இல்லை? எலியாவின் கால் அந்த மலையில் இருக்கிறது. தேவனால் உருவாக்கப்பட்டவன் நிற்கிற இடத்துல, அந்த சரௌண்டிங்ஸ்ல அந்நிய வல்லமை செயல்படவே செய்யாது. நம்ம எவ்வளவு உருவாக்கப்படணும், நம்ம இருக்கிற இடத்துல அந்நிய வல்லமை. இயேசு கெதரேனா கடற்கரையில காலை எடுத்து வைத்ததும் 6000 பிசாசு வந்து விழுந்துட்டு. ஆமென். ஆண்டவரே, உருவாக்கும் ஆண்டவரே, நீங்க விரும்பும் பாத்திரமாய் நான் உருவாக என்னை இன்னும் மறைத்துக் கொள்ளும். இப்போ நீ போய் உன்னை காண்பி, நீ போய் அங்கே ஊக்கமாக ஒன்றும் இல்லை. 3 வருஷம் எலியா சாப்பிட்டு படுத்தது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் பைபிள் அழகாக சொல்லுகிறது, அவன் கருத்தாய் செபித்தான். கருத்தாய் செபித்தான். வெளியே எலியாவின் ஜெபம் எவ்வளோ தெரியுமாங்க? 42 வார்த்தைகள் தான்.
கூடி போனால் 50 வார்த்தைகளுக்கு. நீ அந்த ஜபத்தை படித்து பாருங்க வீட்டில் போய். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபு தேவன் சொல்லிட்டு நீர் சொன்ன வார்த்தையின்படியே நான் செய்தேன் என்பதை நீர் அறிவீர், என்னை கேளும் என்னை கேளு. இவ்வளோ தான். அந்த அவ்வளோ வெளியே பார்த்தா இந்த ஆள் என்ன இவ்வளோ தான் ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் இந்த ஒரு ஜெபம் வெளிப்பட 3 years எலியா இருந்து கருத்தாய் ஜெபம் பண்ணுறான். நம்முடைய அந்தரங்கத்திலே ஜெபம் அதிகமானால் வெளியே ஜெபம் சுருக்கமாகும். அதுக்குள்ள ஆன்சர் வரும். இரவெல்லாம் சீஷர்கள் ஒரு பையனுக்குள்ள இருக்கிற பேயை துரத்துறாங்க, அது போக மாட்டேங்குது. இயேசு வந்துட்டு இவனை விட்டு போங்கிறார். அது போயிட்டு அது எப்படி ஆண்டவர் எங்களால் கூடாமல் போயிட்டு ஆண்டவர் சொன்னார், இவ்வகை பிசாசு உபவாச ஜபம் எங்க அந்தரங்கத்தில். அவர் இரவுல மலையில் என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஜபம் பண்ணிட்டு இருந்தார். அதான் தேவனோடு இதான் உறவுங்கிறது. கர்த்தர் கடந்த நாட்களில் அதிகமாய் வலியுறுத்தினது தான் ஃபெலோஷிப் வித் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவோடு உள்ள உறவு. அது இல்லாமல் நான் ஊழியம் பிஸின்னு சொல்லிட்டு என்ன யூஸ்? ஆமென். எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தெரியும் அவரால் உருவாக்கப்பட்டவனை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அவன் என்னை கேளும் என்று சொன்னதும் அக்கினி இறங்குது. ஆனால் அக்கினி இறங்குறதுக்கு முன்னாடி எலியா கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு முன்பதாக அங்கு செய்த முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? பலிபீடத்தை செப்பனிடுகிறான். அதன் அடையாளமாய் 12 கற்களை எடுத்து வைக்கிறான். நமக்கு தெரியும் ரெகோபியா நாட்களிலே 12 10 2 பிரிந்தது. அதன் பிறகும் ஆராதனைகள் எல்லாம் நடந்தது. ஆனால் அக்கினி இறங்கவில்லை. கடைசியாய் அக்கினி இறங்கினது சாலமோன் நாட்களிலே. அதன் பிறகு ஆராதனை இருந்துச்சு, அக்கினி இறங்கல. ஏன்னா 10 ஒரு செட்டு, 2 இன்னொரு செட்டு, எல்லாம் தனித்தனியாக ஆராதனை. இப்பொழுது ஆகாப் பார்த்துட்டு இருக்கும்போது எலியா ஒவ்வொரு கல்லா எடுத்து வைக்கிறார். 10ஓட ஸ்டாப் பண்ணுவார்னு பார்த்துட்டு இருக்கும்போது 11 எடுத்து வைக்கிறார், 12 எடுத்து வைக்கிறார். இப்போ மொத்தமா சேர்த்து சொல்றார், இஸ்ரவேல். பிரிவினை இறக்கிற இடத்துல பரலோக அக்கினி இறங்காது. பிரிவினை இறக்கிற இடத்துல நாம் போடுற சத்தத்துக்கும் பாகால் தீர்க்கதரிசிகள் போடுகிற சத்தத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. அந்த இடத்துல அதான் நான் என்ன சரி பண்ண ஆண்டவரே, ஐயோ எனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எலியா அந்த இடத்துல கடந்து ஒப்பாரி வைக்கல. எலியா குயிக்கா எதை பண்றாருன்னா, அந்த பலிபீடத்தை செப்பனிடு. நீ காணிக்கை செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறைவு இருக்குமானா நீ இப்போ ஒப்புரவாயிட்டு வா. அவன் வந்து ஒப்புரவாக வெயிட் பண்ணுன்னு சொல்லல. பைபிள் அப்படி நமக்கு டீச் பண்ணல. மறுதலித்தது பேதுரு, ஆனா தேடி வந்தது இயேசு. அவங்க வரட்டும். அவன் எவ்வளவு தம்மை அப்படி தாழ்த்தி இருப்பாருங்க, எவ்வளவு தாழ்த்தி. மறுதலித்தது பேதுரு மறுதலித்தது மாத்திரமல்ல, அவன் மறுபடியும் பழைய காரியத்துக்கு போறான். நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு போனது மட்டும் இல்ல, யோவான் யாக்கோபெல்லாம் கூட்டிட்டு போறான். ஆனாலும் தேடி வரார் பாருங்க. இந்த அனுபவம் இந்த அனுபவம் தான் ஹோலி ஸ்பிரிட் இறங்குறதுக்கு முன்னாடி உண்டானது. இது வந்து ப்ரீச் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த இடத்துல நம்ம பாதிக்கப்படும் போது தான் நமக்கு அந்த வழி தெரியும். 2016 ஆண்டுல ஒரு சகோதரர் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்த சகோதரர், நல்ல வாலண்டியராக செயல்படுகிற ஒரு சகோதரர், ஒரு மாதம் சர்ச்சுக்கு வரல. நான் நினச்சேன் அவர் பார்க்கிங் ஏரியாவில் நிற்பாருன்னு சொல்லிட்டு நான் விட்டேன். ஒரு நாள் நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே எங்கள் வீட்டு வெளியே கேட்டில் நின்று பெல் அடிக்கிறார். யாருன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா இவர் வெளியே நிற்கிறார். பிரதர் உள்ளே வாங்க அப்படின்னேன். இல்லை நீங்கள் தயவுசெய்து ஒரு 5 மினிட்ஸ் வெளியே வந்துட்டு போங்க. இவர் ஏன் நைட்டு கூப்பிட்றாரு, வெளியே கூப்பிட்றாரு சொல்லி நேராக வெளியே போயாச்சு. வெளியே போய், என்ன பிரதர் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னார். மன்னிச்சிருங்களா? எதுக்கு? நல்லா தானே இருக்கிறீங்க, நம்ம நல்லா தானே பேசிகிட்டு இருக்கிறோம். இல்லை நான் 1 மாதம் சர்ச்சுக்கு வரல தெரியுமா? ஆமாம் நானும் கேட்கணும்னு நினச்சேன். நான் நினச்சேன் நீங்கள் பார்க்கிங் ஏரியாவில் நிற்கிறீங்க அப்படின்னு. இல்லை நான் இப்படி சர்ச்சுக்கு வரும்போது சர்ச்சிலேருந்து ஒருத்தர் உங்களை பற்றி இப்படி ஒரு தப்பாக சொல்லி தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்குள்ளே வந்தால் எனக்கு அந்த அவர் சொன்னதை வச்சு தான் எனக்கு உங்களை பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு இருக்க முடியல, நான் போயிட்டேன். அதுக்கு ஒரு 1 மந்த் சர்ச்சுக்கு வரல அப்படி பார்த்தேன். சரி பிரதர் ஒன்றும் இல்லை, நீங்கள் தயவுசெய்து மன்னிச்சிருங்க.
இப்போ ஏன் வந்து மன்னிப்பு கேட்குறீங்க? ஒரு வாரமாக எனக்கு தூக்கம் போச்சு, நான் கண்ணை மூடினா நான் இப்படி நினச்சது தான் வந்துட்டு இருந்து ஆண்டவர் என்கிட்ட இடைபட ஆரம்பித்தார், எனக்கு தூக்கம் போச்சு, எனக்கு சாப்பிட முடியல, எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் அப்பா கிட்ட போய் சொன்னதும் ஓடி போய் மன்னிப்பு கேட்டுருவா, ஆண்டவருடைய கோபம் மேலே விழுந்துரும். அதனால நான் ஓடி வந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னோன்னே ஒரு பக்கம் சந்தோஷம் பிரதர், ஏன்னா ஆண்டவர் நமக்காக மன்னிச்சிட்டேன் பிரதர் அப்படி சொல்லிட்டு அவர் திரும்பி போவோம். பிரதர், அந்த சொன்ன நபர் யாரு பிரதர்? அவர் சொன்னார், இல்லை 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 அது வேண்டாம், நமக்கு தெரியாத ட்ரிக்கா? நான் உடனே இல்லை, நான் கேட்டது அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு இல்லை, அப்போ அவங்களே நான் மன்னிக்கணும்ல. அந்த சொன்ன நபர் யாரு? அவரும் ஆளை சொல்லிட்டார். அவர் சந்தோஷமா போனாரு. நான் அப்படியே வந்து எப்படி அவர் சொல்லலாம், அவ்வளோதான். அப்படியே சிரிச்சு பேசிட்டே நினைப்போம். அந்த பர்சன் வந்தாருன்னு அந்த இடத்த விட்டு நான் போயிடுவேன், காட்ட மாட்டேன் வெளியே. எல்லாருக்கும் கை கொடுத்து பிரைஸ்லான்னு சொல்லுவேன், அவர் வந்தோடனே பிரைஸ்லான்னு சொல்லிட்டு போயிடுவேன். சண்டே ஆராதனை நடத்தினேன், வர்ஷிப் பண்ணேன், எல்லாம் பண்ணேன், எல்லாம் போயிட்டு இருந்தேன். ஒரு ஊழியர் கூட்டம் வந்துச்சு. ஊழியர் கூட்டம் வந்து எல்லாரும் இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது நானும் போய் அந்த ஊழியர் கூட்டத்தில் கலந்து கொள்ள போனேன். பின்னாடி உக்காந்துருந்தேன். வர்ஷிப் டைமில் எல்லா ஆவியில் நிரம்பி ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு பிரச்சனை கனெக்ட் ஆகலை. நமக்கு பிரச்சனை கனெக்ட் ஆகலைனாலே நம்ம யாரை முதல்ல பார்ப்போம்னா, அங்கே வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பார் தெரியுமா, அவரை தான் பார்ப்போம். இவருக்கு ஆவி என்ன சப்புன்னு இருக்கு அப்படின்னு. நானும் அப்படி பார்த்துட்டு இப்படி இருக்கும்போது அப்புறம் பார்த்தேன், நமக்கு மட்டும்தான் சப்புன்னு இருக்கு. எல்லாரும் நல்லா ஆராய்க்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் ஏங்கி அழுறாரு. ஆராதனையில் பக்கத்தில் இருக்கிறவர் கண்ணிலேருந்து இப்படி கண்ணீர் வடியுது. அப்போ புரிஞ்சுக்கிட்டு இங்கே தேவ பிரச்சனை வந்து ஹெவியாக இருக்குது, நம்மளால ஏன் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உக்காந்துட்டு ஆண்டவரே என்னால் ஃபீல் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பர்சனுக்கு முகம் அப்படி என் முன்னாடி வந்துட்டு ஆண்டவர் சொல்கிறார், மன்னி அப்படிங்கிறார். அது வர என் ஃபேஸ் வந்து அப்படி சேஞ்ச் ஆகிட்டு இந்த இடம் நெத்தியெல்லாம் இறுக ஆரம்பிக்குது. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு தான் ஆண்டவர் வந்தேன், அதுக்கப்புறம் இந்த பர்சன் எப்படி ஆண்டவரே என்ன சொல்லலாம், முடியாத ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு அப்படி உக்காந்துட்டேன். அதான் சொன்னேன்ல, இன்னொரு ஆள் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க நம்ம அழகாக கையை போடுவோம். நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரம் வர்ஷிப் முடிஞ்சு, ஜெப குறிப்புகள் பகுதி முடிஞ்சு, செய்தி முடிஞ்சு, நான் எதையுமே கவனிக்கலை. எனக்கு கவனிக்க முடியல, ஏன்னா இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. 2 மணிக்கு செய்தி முடியுது, அடுத்து ஒரு ஜெபம் பண்ண எழும்பி நிற்கிறாங்க. திருப்பி ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், உனக்கு என் பிரச்சனை தேவையான்னு கேட்டார். ஆண்டவரே நீ மன்னிச்சு தான் ஆகணும்ட்டார். அந்த இடத்துல வச்சு மீட்டிங் முடிகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படி முழங்கால் போட்டு மன்னிக்கிறேன் ஆண்டவரே, மனசார நான் அவரை மன்னிக்கிறேன் அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்க அத்தனை பேர் அனுபவித்த பிரச்சனத்தை விட அதிகமா என்னை அப்படியே கவர் பண்ணிட்டாங்க. அது ஒரு பிள்ளை ஓடி வரும்போது ஒரு அப்பா அணைத்தால் எப்படி இருக்குமோ, ஹல்லேலூயா, ஆமென். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த பர்சனை பார்த்தா நான் இப்போ ஹக் பண்ணேன், என்னால் கை கொடுக்க முடியுது, அந்த பர்சனுக்காக ஜெபம் பண்ண முடியுது. அந்த பர்சனை நினைக்கும் போது ஆண்டவர் அவங்க நல்லா இருக்கணும்னு மனசார சொல்ல முடியுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பலிபீடம் செப்பனிடணும். பலிபீடம் செப்பனிட்டா நம்முடைய ஊழியெல்லாம் எளிதாயிரும். நம்ம இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், எல்லாத்துக்கும் போராடுறோம். சின்ன சின்ன வியாதி மாறதுக்கு பல நாட்கள் போராடிட்டு இருக்கோம், கரெக்டா இல்லையா? ஒரு சின்ன காரியம் மாறதுக்கு பல நாட்கள் அன்று சொல்றாரு. பலிபீட எங்க மழுங்கின கத்தியை வச்சு ஒரு பழத்தை வெட்டுறதுக்கே கஷ்டப்படுவோம், அந்த கத்தியை தீட்டிட்டா, அந்த கத்தியை தீட்டிட்டா சிம்பிளா. மழுங்கின கத்தியை வச்சு பல நாட்களாய் ஒரு மரத்தை அறுத்துட்டே இருக்கிறது, அந்த கத்தியை நல்லா ஷார்ப்பாக்கிட்டா. ஆமென்.
நாட்கள் அப்போஸ்தலர்களை உட்கார வைக்கிறார் ஷார்ப்பாக. பெந்தேகோஸ்து நாள் எழும்பி நின்று ஒரே பிரசங்கம், 3000 பேர் உள்ள. என்ன ஷார்ப்பாக்குங்க ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில, அதாவது ஊழியத்தில் நம்ம ஒரு தாக்கத்தை உண்டாக்கிறணும். நம்ம இல்லைன்னா ஃபீல் பண்ணணும். நம்ம ஜனங்க நம்ம இல்லைன்னா ஃபீல் பண்ணணும். மோசே 120 வயசுல தான் மரித்தார். ஆனா யோசுவா உட்பட ஜனங்க புலம்புனாங்க. நம்ம இல்லைன்னா ஃபீல் பண்ணணும். அப்படி ஒரு தாக்கத்தை உண்டாக்க தேவனுக்கு முன்பாக நிற்கணும். ஆண்டவர் கைட் பண்ணுவார். இதை சரி பண்ணு, இதை சரி பண்ணு. எல்லாம் கர்த்தர் வாக்கி பண்ணுவார், கர்த்தர் நடத்துவார். இந்த எலியாவை கொண்டு கர்த்தர் செய்த காரியம் பெரியது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி டைம் ஆயிட்டு நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இந்த எலியாவை 18வது அதிகாரத்தில் கர்மேல் பர்வதத்தின் உச்சியிலே கொண்டு போனார். 19வது அதிகாரத்தில் ஒரு பரீட்சைக்குள்ளே கொண்டு போனார். வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரும்போது ஒரு டெஸ்ட் உண்டு, மறந்துடாதீங்க. அதுதான் ஏசபேல் டைம் குறிக்கிறார். சூறைச்செடி கீழே படுத்த எலியா, போதும் ஆண்டவரை நீ எடுத்துக்கொள்ளும். வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரியவர்களுக்கு வரக்கூடிய விரக்தி என்பது ரொம்ப மோசமான விரக்தி. அந்த இடத்துல அவங்க எதை வர இழக்க விரும்புவாங்க தெரியுமா? ஜீவனை வர. இதே போல என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன நபர் தான் மோசே. எலியா எப்படி சொல்றாருன்னா, நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல. அதன் அர்த்தம் இனி என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. மோசே என்ன சொல்றாரு? உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சா என்னை எடுத்துட்டு போயிருங்க ஆண்டவரே. ஒரு ஆவிக்குரியவனுக்கு, ஒரு தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒரு விரக்தி வரும்போது, மனசோறு வரும்போது, அவங்க தங்கள் ஜீவனையை வெறுத்துருவாங்க. என்ன வாழ்க்கை இது? ஆனா கர்த்தர் இந்த இடத்துல காக்காவை அனுப்பல, வேற யாரையும் அனுப்பல. தம்முடைய தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி சொல்றார், நீ செல்ல வேண்டிய பிரயாணம். அதுக்கப்புறம் எலியா எங்கேயாவது அக்கினி இறக்குனாரா? இல்லை. தேவன் ஒரு உச்சிக்கு கொண்டு போன பிறகும் ஒரு சோதனைக்கு உட்படுத்துகிறார்னா நம்முடைய மினிஸ்ட்ரி மாறப்போகுது. என்ன மினிஸ்ட்ரி தெரியுமா? அதுக்கப்புறம் எலிசாவை உருவாக்குறது. ஆமென். ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தரே தேவன் என்று சொல்ல வச்சாச்சு. 18வது அதிகாரத்தில் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மறைந்திருக்கிற காலம் போய் இப்பொழுது பரீட்சையின் காலம். அன்னைக்கு கேரி தாற்றண்டை, இன்னைக்கு சூறைச்செடி. சில பரீட்சை நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா சில பரீட்சையில வெறுத்துரும் வாழ்க்கை. என்னடா உச்சிக்கு போனதும் இனி எல்லா பிரச்சனையும் முடியும்னு பார்த்தா அப்படி சர்ன்னு இறக்கிட்டார். ஏன் இன்னொரு பரீட்சை, ஏன் இன்னொரு டெஸ்ட்? என்னுடைய மினிஸ்ட்ரி லெவல் சேஞ்ச் ஆக போகுது, மினிஸ்ட்ரி ஷிஃப்ட் ஆக போகுது. அதுதான் கர்த்தர் சொல்றார், நீ இறங்கி போய் உன் சால்வைய எலிசா மேல போடு. அதன் அர்த்தம் என்ன? நம்முடைய ஊழியம், நம்முடைய ஓட்டம் முடிகிறதோடு முடியக்கூடாது. ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையா ஆண்டவருடைய சந்ததி. கர்த்தர் எலியாவை எடுக்கும் போது எலிசாக்கு அந்த சால்வையை விட்டுட்டு போனார். இன்னைக்கு நான் இன்னும் உங்க மத்தியில் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஓடின ஒரு நபர் உண்டு, என்னுடைய தகப்பன். 2008 எங்கள் அப்பாவுக்கு ஒரு மரணத்துக்கு எதுவான வியாதி வந்தது. எனக்கு வந்த ஃபோன் காலே அப்பா முடிஞ்சிட்டு அப்படி தான் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு 8 இயர்ஸ் ஆண்டவர் கூட கொடுத்தா. அந்த 8 இயர்ஸில் தான் கர்த்தர் கிருபையாய் அடியனாய் உருவாக்கினார். 2008 உண்மையிலே எங்கள் அப்பா மறைத்திருந்தா இன்னைக்கு நான் அந்த சர்ச்சில் இருந்திருப்பானான்னு கூட தெரியாது. பாஸ்டர் பிள்ளைங்கிற ஒரே காரணத்தில் சர்ச்சில் வைக்க முடியுமாங்க? முடியாதுல்ல. அர்ப்பணித்து 1 மாதம், அதுவும் ஒழுங்காகவே நான் அர்ப்பணிக்கல. ஆனால் ஆண்டவர் அந்த தீபத்தை அணைய விடலை. நம் தேவன் யார் தெரியுமா? நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் நிறைந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை
அணையாமலும் இருக்கிற அந்த 8 years கர்த்தர் உருவாக்கினார். லாஸ்ட் 1 year எங்க அப்பா ஃபுல்லா என்னையே ப்ரீச் பண்ண வச்சாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருந்தது, ப்ரீச் பண்ண வச்சாங்க. டிசம்பர் மாதம் 2015 டிசம்பர் 31 முடிஞ்சு ஜனவரி 1 ஸ்டார்ட் ஆகும்போது எங்கள் அப்பா சொல்கிறாங்க, அவர் செய்தி கொடுப்பார், இனி அவர் தானே பாஸ்டர் அப்படின்னாங்க. எனக்கு புதுசாக இருந்துச்சு, ஏன்னா அடுத்த நியூ இயருக்கு எங்கள் அப்பா இல்லை. கர்த்தர் இந்த 8 yearsல உருவாக்கினார். இன்னைக்கு கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். எங்கள் அப்பா பேர் என் பேர் தெரிஞ்சது மாதிரி வெளியே தெரியல, ஆனால் அவங்க செஞ்ச ஊழியத்தில் 10ல் 1 கூட நான் இன்னும் டச் பண்ணல. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, பேர் எந்த அளவுக்கு தெரியுது இதெல்லாம் விஷயம். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதம். எல்லாரும் பவுல்ங்கிற பேரை பிள்ளைகளுக்கு வைப்பாங்க. யாராவது அனனியாவை வைப்பாங்களா? இல்லை. அனனியா யாருன்னு கேட்டா, எந்த அனனியா? அந்த ஆலயத்தில் அடிபட்டு செத்தானே அவனா? ஒரு பவுல் உருவாக ஒரு அனனியா தேவை. சிலருடைய ஊழியம் மறைந்து இருக்கும், நமக்கு தெரியாது, பர்வதத்தில் தான் வெளிப்படுத்தப்படும். எலியா ஆண்டவர் சமூகத்தில் போய் சொல்றார், நான் மாத்திரம், நான் மாத்திரம். எலியாவே, நீ அக்கினி இறக்குறதுனால உலகத்துக்கு ஒன்று தெரியுது, ஆனால் எனக்கு ஒன்ன மாதிரி 7000 பேரை தெரியும். எனக்கு அவங்கள மாதிரி மினிஸ்ட்ரி நோ. நம்ம கிங்டம் என்கிற மிஷனுக்குள்ள இருக்கிறோம், பட் நம்முடைய விஷன் யூனிக். விஷன் யூனிக். ஒரே ரோல தான் நிறைய ஹோட்டல் வரிசையா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரே ரோல வரிசையா இருக்கும் ஹோட்டல். டெய்லி மாறி மாறி சண்டை போடுறாங்களா? இல்ல, எல்லாரும் ஃபுட்டு தான் கொடுக்குறாங்க, ஆனா டேஸ்ட் டிஃபரெண்ட். சோ உன்னுடைய டேஸ்ட் கூட்ட பாரு, உங்க டேஸ்ட் கூட்ட பாருங்க. ஆஃபர் போடுவாங்க பாருங்க, ஒவ்வொரு ஆஃபர் போடுவாங்க, வித்தியாசமா இருக்கும். எத்தனை பேரையும் பக்கத்தில் தொடங்கட்டும், எனக்குன்னு ஒரு விஷன் இருக்கு. நான் அதை ஷார்ப்பாக்க 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 என்னுடைய ஃபோக்கஸ் அதுக்கு நேரா போக போக போக. ஆமென். 400 தீர்க்கதரிசிகளை கூப்பிடுகிற ஆகாப் மீகாயாவை கண்டுக்கவே இல்லை. ஆனா ஆகாபே, உனக்கான ரேமா மீகாயா கிட்ட தான் இருக்கு. ஆமென். நாள் வரும், ஜனங்களை கர்த்தரண்டை இழுக்கிறது மாத்திரமல்ல நம்முடைய ஊழியம், எலிசாக்களை எழுப்புவது நம்முடைய ஊழியம். ஆண்டவர் நல்ல பூமியில ஊழியம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பரீட்சை, ஒரு லாக் போடுறாரு, அவ்வளவுதான். அந்த இடத்துல சோர்ந்து படுக்காதீங்க, ஊழிய ஷிஃப்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஆமே. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்த மினிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்கு வருதுன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எலியா நம்மை போல இருந்த மனுஷனுக்கு கர்த்தர் அதை செய்தார், நமக்கு அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய அடையாளம் அவரோடு இணைந்து இருப்பதாக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையை தொடரும், உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம். ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மைத்தான் சலகராதடா. எல்லாம் அப்படி கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி கொஞ்சம் அப்படி மனவிட்டு ஆண்டவர்கிட்ட பேசுவோமா? ஓ உம்மோடு இருப்பார். ஆண்டவரே ஆண்டவரே உள்ளத்தின் அப்பா, என்ன உங்க கூடவே வச்சுக்கோங்க, என்ன உங்க கூடவே வச்சுக்கோங்கப்பா, என்ன உங்க கூடவே வச்சுக்கோங்கப்பா, என்ன உங்க கூடவே வச்சுக்கோங்கப்பா. ஓரமமல கரதனரே உம்மோடு இருப்பதுதான். என்ன உங்க கூடவே வச்சுக்கோங்க ஆண்டவரே, உம்மோடு இணைந்து
நிறைந்திருக்கணும்பா. மனம் விட்டு கேளுங்க. அன்பு தேவ ஊழியரே, ஆண்டவரோடு பேசுங்க. அந்த தொடர்பிலே நான் இருக்கணும்பா. ஓரா பாலா காமா மரே. ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா காலமோ ஷெரே மாமா கடரா. ஏசையா ஆமென். நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மால் நான் உருவாக்கப்படும் உமக்கு உகந்தவனாய் என்னை ஒரு விசை கூட விட்டு கொடுக்கிறேன். அப்படி வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து நீங்க பார்த்து ரசிக்கணும்ப்பா. எங்களுக்கு தனியா ஒரு அடையாளம் வேண்டாம். உங்க கூட சேர்ந்த அடையாளம். உங்க கூட உங்களை வச்சுதான், உங்களால தான் எங்க அடையாளம். எங்களுக்கு தனியா ஒரு அடையாளம் வேண்டாம். தனியா வேண்டாப்பா, வேண்டாப்பா. ஆண்டவர், நாங்கள் பலிபீடத்தை தகர்க்கிறவர்களா அல்ல, செப்பனிடுகிறவர்களா இருக்கணும். அந்த வெளிச்சத்தை கிருபையாய் தந்து நீங்க நடத்துங்க. உங்களுக்கு எவ்வளவு காலம் மறைத்து வைக்கணும்னு தோணுதோ மறைத்து வைங்கப்பா. எங்கள் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில். கர்த்தர் உங்களை மறைத்து வைக்கிறார்னா ஒரு நாள் வருங்க. எலியாவே, நீ உன்னை ஆகாபுக்கு காண்பி. அன்னைக்கு இந்த பட்டணத்தில் உங்களை வெளியே கொண்டு வந்து நிறுத்துவா. நீங்க நிற்கும் போது பரலோகம் கட்டளையிடும். பரலோகம் கட்டளையிடும். பரலோகம் கட்டளையிடும். பரலோகம் கட்டளையிடும். ஷேகாரபா துடாரபா ஷேலமா கரதடரபா ஷேரபா கலபா துடாரபா. பரலோகம் கட்டளையிடும். பரலோகம் கட்டளையிடும். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, ஏசையா உம்மைத்தான். எஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.